எப்படி திருவோடுதானா? ஏன்னா இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணியாச்சு. அடுத்த காசுக்கு என்ன பண்ணுறது? அந்த பசங்களுக்கு ஃபோனை போடு. வேகமாக போடுறா. தானே எங்கே போகுது? இவரே இப்போ கால் பண்ணுறாரு. என்னவா இருக்கும்? ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ? ஹலோ ஹலோ தம்பி, என்கிட்ட இருந்த பணம் பூரா காலி ஆகிடுச்சுப்பா. உன் பணத்தையும் சேர்த்து காலி பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்குப்பா. அப்புறம் வேறு ஒரு நல்ல வீடு பார்த்துருக்கோம், எல்லோரும் சேர்ந்து போவோம். அந்த வீட்டை விட இந்த வீட்டில் அதிகமாக கிடைக்கும் தம்பி. ஓகே? ஹலோ தம்பி, லைனில் இருக்கியா தம்பி? வரேண்ணா, வரேன். புட்றா. வாங்கடா போகலாம். எங்கே ஜூஸ் குடிக்கவா கூப்பிட்ற? கிவி குடித்தாவே காலுக்கு ஈக்கியான்னு குத்துது வேற. செல்ல குட்டி, சொல்லுமா. என்னடா, எப்படி இருக்கீங்க? இப்போ ஒழுங்கா இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, ஒழுங்காக தான் இருக்கும். ஆமா, இப்போ எங்க இருக்க நீ? அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அவன் தான் கூப்பிட்டான். கூப்பிட்டானா? எதுக்கு கூப்பிட்டான்? இப்போ தானே போயிட்டு இருக்கேன், போனால் தானே தெரியும். சரி, போய் பார்த்துட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ற, ஓகேவா? சரி, பார்ப்போம். பாய். என்னண்ணே, வழக்கமா ஒரு கடைக்கு போவோமே, அங்க போல? அடிங்க, காஸ்டியூம் மாத்தினதையும் கடையை மாத்திரணுடா. அப்பதான் மதிப்பு மரியாதையும் எப்போதும் கிடைக்கும். டீ சொல்றா. சொல்றேன்னு என்ன நான் சொல்றது? செம்மனே புடினே புட்றா. ஸ்பெஷல்னு சொன்னியா? சேர்ஸ்ண்ணே. ஸ்பெஷல் தான். அண்ணே வணக்கண்ணே. வாங்க தம்பி. என்ன ரெண்டு பேரும் கருப்பாயிட்டீங்க, என்னாச்சுப்பா? ஐயா, எனக்கு கண்ணாடி போட்டுருக்கணும். ஏன் தப்பு தான். இந்த பார், என்கிட்ட இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. நல்ல வீடு பார்த்துருக்கோம். போன வீட்டை விட இந்த வீட்டில் அதிகமாக கிடைக்கும். என்ன போலாமாடா? இல்லை, நாங்கள் வரலண்ணே. ஏன்பா? நாங்கள் வரலண்ணே, வேணாம். டேய், உங்களுக்கு பணம் தேவைங்கிறப்ப வருவீங்க, தேவையில்லைன்னு வரமாட்டிங்களா? தொலைச்சு விடுவோம் பார்த்துங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு எப்போ பணம் தேவைப்படுது. ஒரு தடவை திருட வந்ததுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுண்ணே. வரலாம், விடுங்க. என்ன குரல்? இருறா. டேய், உங்களால் போலீஸ் கேஸ்ன்னு எங்களுக்கு ஏதாவது ஆச்சு, தப்பிச்சு வந்து போட்டுரும் பார்த்துங்க. கிளம்பு. வாடா. ஏய், அவங்க போனால் போயிட்டு போட்டுண்டா. பிளான் நம்ம போட்டது, நமக்கு தெரியாதா எந்தெந்த வீட்டில் என்னென்ன இருக்குது, எப்படி அடிக்கணும்னு? அவனுக்கு கிடக்கலாம்டா புடி பசங்க. அண்ணன் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்டா. வாங்கடா. வாணே, நம்ம பார்த்துக்கலாம்ண்ணே. நீ பார்த்த வீடு எங்கேண்ணே இருக்குது? சொல்ல மாட்டியாண்ணே? மச்சான், நீ போயிட்டேற, இதை வந்துடுறேன். என்னடா? போடா, வரேன். சரி, பேசிட்டு வா. முதல்ல இருக்கு பாரு, மறந்துட்டேன். சொல்லுடா. ஹலோ, இப்போ எங்கே தெரியுமா போகணும்? அந்த திருடனுங்கள எங்களை மறுபடியும் திருட கூப்பிட்றானுங்க. நான் முடியாதுன்ட்டேன். அவன் தான் யோசிக்கிறான். நான் கட்டணம் கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, என்னெல்லாம் முடியாதுப்பான்னு. அவன் தான் தயங்குறான். ஓகே, எனக்கு தெரியும்டா, நீ ஒழுங்காதான் இருப்பேன்னு. அந்த நாய்க்கு தான் திருட்ட புத்தி வந்துருச்சு.
அவன் கூட எல்லாம் பேசாத சரியா? இனிமே அந்த நாய் எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சு? நீ ஒழுங்காரு, அது போதும். என்ன திடீர்னு மேடத்துக்கு என் மேலே அக்கறை? அக்கறையாவா? ஏன் இதுக்கு முன்னாடி நீ அவன் கூட இருக்கும்போது சாப்பிட்டியா எப்படி இருக்கன்னு நான் கேட்டதில்ல? யோசிச்சு பாரு. என்னமோ நான் இதுக்கு முன்னாடி உன்னை கண்டுக்காத மாதிரி பேசுற. ஆமாம்மா சொல்லியிருக்க, பட் இப்போ கொஞ்சம் ஓவர் தான். சரி அதை விடு. வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போ முதல்ல சரியா? இனிமே அவன் எங்க கூப்பிட்டாலும் நீ போகாத. அவனை பார்த்தாலே எரிச்சலா வருது. அவன் பேச்சு எடுத்தாலே கோவமா வருது. இனிமே நீ அவன்கிட்ட பேசின, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். சரி அவன் பார்க்குற மாதிரி இருக்கு, நீ வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடு. ஓகே பை 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 பை. ம். மச்சான் சாரிடா, ஒரு இம்பார்ட்டண்டான காலு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போகலாம்டா. அவன் சரியான எச்சக்கல நாயிடாவன். சரி விடுங்க. எப்படா விடுறது? மேல பணம் கிடைச்ச தூக்கி ஓடிடுவான் அவன். சங்க எடுத்துடும் அவனை. அண்ணே ஜூஸ் கடையில தனியா விட்டுட்டு போன நாய் அவன் எங்க போயிட போறான்? பணம்லாம் காலி ஆனதுக்கு அப்புறம் திரும்பி நமக்கு தான் வருவான். இப்ப என்ன பண்ண மட்டும் சொல்லு. வரம்பார் ஒருத்தன் அவன் மூஞ்சில துணிய போறான். போறான். டேய் இன்னைக்கு எங்கடா போனீங்க? என்னப்பா என்னாச்சு? எங்கேருந்துடா வரீங்க? வடபழனிலேருந்து வரேன்ப்பா. நம்ம ஏரியாவில் 3 பேர் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள யாரோ கொலை பண்ணி போட்டாங்களாண்டா. பாவம், அவங்க 3 பேரும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்தாங்க. அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன வேலை பண்ணாங்கன்னே தெரியலையே. அவங்கள கொலை பண்ணவங்க இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ. போ, ஊரே கெட்டு போச்சு. நீங்கள் ஊரை சுத்தாமல் வீட்டில் இருங்க, போங்க. என்னடா போட்டுற போகிறாங்க. மச்சான் இந்த போஸ்டர் பாரு, அஞ்சலி ரெடி செம்மையா இருக்கான். லவ் சீன்லாம் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. டேய் நம்ம 2 பேரும் இன்றைக்கி நைட் ஷோ போகிறோம். டேய் அது இல்லடா, அப்பா சொன்னதை கேட்டல, நமக்கு எதுனா ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. டேய் அவனுங்க எவனுக்குள்ளே சகவாசம் வச்சுருந்தாங்களோ, எவன் ஸ்கெட்சு போட்டானோ கொண்டுட்டாங்க. ஏன் தேவையெல்லாம் பயப்படுற? இதப்பா நம்ம யாரும் ரொம்ப தும்புக்கும் போகல சரியா? நமக்கு என்னடா நடக்க போகுது? நம்ம கூட தான் அவன் கூட சவகாசம் வச்சுட்டு இருந்தோம். அப்போ நம்ம அவன் கூட சேர்ந்து போனோம் தப்புன்னு சொல்றியா? சரி நம்ம திருட்டு போனோமே, நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் நம்மளை போட வந்தா என்ன பண்ணுவேன்? ஏய் நீ என்னடா போட்ட முன்னாடி இப்போ நிற்ப போல இருக்கு, எங்களையும் போடுங்கன்னு சும்மாறா. டேய் தேவையில்லாம் இப்போ எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க? போய் படுப்போ, நான் போயிட்டு காலைல வரேன் சரியா? போடா போட்டுருவாங்களாம். போட்டா நீ போ, முடிஞ்சவங்க அப்படியும் சேர்த்து கூட்டின்னு போ. எனக்கு என் செல்லா குட்டி வெயிட்டிங்.
என்னடா இன்னும் அவனுக்கு கூப்பிடவே இல்லையா? டேய் டேய் அவனை கூப்பிடுவது நல்லதுடா. வாடா. டேய் மச்சான், நம்ம திருட போயிருந்தா அதெல்லாம் நடந்திருக்குமா? ஆமாண்டா, நான் மட்டும் போயிருந்தேன்னு வையேன், ஒரு வீட்டில் கொள்ளையடிச்சு ஒருத்தனை கொலை பண்ணி எல்லாம் பிரேக்கப் ஆகி எங்கள் அக்கா வாழை வெட்டி ஆகி அதை நினச்சாலே பயமாக இருக்குடா. நான் போகாதே நல்லது. ஆமாம், யாழ் கூட கனவுல கடலை போடுற, அவளும் கூட சகஜமாக பேசுகிறா. என்னடா நடக்குது? டேய் இதான் சரியில்லை. நீ வேற, அவ என் தங்கச்சி மாதிரிடா. ஒரு போதும் அப்படிலாம் நினச்சதில்ல மச்சான். சரி அதெல்லாம் விடு. அந்த வாட்ச்மேனடா என் கழுத்தை பிடிக்காம அவன் கழுத்தை பிடிச்சான். இதை வரான் பாரு, பாத்தியா? அவன் தான் கழுத்தை பிடிச்சான். அவன் கூட்டு போட சொல்லட்டுமா? நல்ல தூக்கண்டா. ஓகே ஓகே. மச்சான் அங்கே பாரு. ஐயோ இவனுக்கு வேற. மச்சான் என்னால் முடியல மச்சான். வாங்கண்ணே. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. வாங்க தம்பி சிரிக்காதப்பா, தூங்கிட்டோம்ப்பா. சரி, 2:20 வரை முடிச்சிருந்தோம். எல்லாரும் நேரம் தான் கட்டு போச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, இன்னும் அவன் திரும்பி 2 நாள் ஆகும். அப்படியா? இன்னைக்கு நைட்டு குதிக்கிறோம். என்ன ஓகே, கண்டிப்பாக வரலாம்ப்பா. ஓகே. என்ன சரியா தம்பி? தம்பி ஏதாவது சாப்பிட்டு போங்க தம்பி. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், கிளம்புறேன். வேணாம் ஆளுக்கு ஏதாவது 2 சாப்பிட்டு வேணாம் வேணாம் போங்கப்பா. வேணாம். டேய் நீ சொல்றா. தம்பி ஏதாவது சாப்பிடுங்கப்பா, தூங்கியாச்சு டயர்டா வந்திருக்கீங்களே, ஏதாவது சாப்பிட்டு போங்கப்பா. ஆமாப்பா, சொல்லிட்டே இருக்காருல்ல. டேய், வேணாம் 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 வரேன். டேய், தம்பி இருப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ நைட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறோம். வரேன். பாய். ஏய் தம்பி தம்பி டீடா. ஏய் டீ சொல்றா, இங்க பட்டு ஓடி போயிட்டாங்க. நீதானே லீடரு, நீயே சொல்லு. நானும் சொல்ல மாட்டேன்டா. போடா. ஐயோ டேய், என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் ரெடி பண்ணிட்டேன். நீ ரெடி பண்ணிட்டியா? எங்க காட்டு. நான் உனக்கு அப்பன்டா. பாத்தியாம்மா எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். ஆடுறா இப்போ. 1000 தான் இருந்தாலும் நீ என் புள்ளடா. நமக்குள்ள என்னடா போட்டி? இந்த பணத்தை சாமிக்கு முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பனா உனக்கு நல்ல புத்தி வருதான்னு பார்ப்போம். மனமே ஒரு புதிய பாதை போல கரமே இங்கு